போராடி அவங்க நாட்டை நம்ம நாட்டோட கைப்பற்றி நம்ம நாட்டோட இணைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் உலகத்தில் உள்ளவங்க பக்கம் பாராட்டுவாங்களா? வயசானவன் தான் இலங்கையை கொண்டான்னுட்டு யாரும் பாராட்ட மாட்டான். உனக்கு எதுக்கு இந்த வேலை? அவன் நாட்டை அவன் ஆடுறான், நீ உன் நாட்டை அழைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படிதான் சொல்லுவான். இப்போ இப்போடைய ட்ரெண்ட் அப்படித்தான் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் கூட இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போடுறாங்க. 3வது உலக போர் வந்துருமோன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ராணுவம் தான். எல்லாருமே ராணுவத்தை வச்சுருக்கோம். ராணுவம் எதுக்கு? யாருமே போர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ராணுவத்தை எதுக்கு வச்சுருக்கோம்? எதுக்கு வச்சுருந்தோம்னா ஒரு பார்டர் லைன் போட்டிருக்கோம். ஒரு பார்டர் லைன் போட்டுட்டு என் பார்டருக்குள்ளே நீ வரக்கூடாது, ஓம் பார்டருக்குள்ளே நான் வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பார்டர் லைனை போட்டு வச்சுட்டு அந்த எல்லையை காப்பாற்றுறேன்னு சொல்லிங்கிற பேரில் ராணுவத்தை வச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு எல்லையை மட்டும் என்னங்கன்னா நான் வந்து ஒரு 10வது கட்டளை ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால் என்று சொல்லி ஒரு 10வது கட்டளை. இந்த எல்லைகளை மட்டும் ஒரு சர்வதேச அமைப்புகிட்ட விட்டுறோம். இப்போ ஐநா சபைன்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஐநா சபைக்கு வந்து இந்த எல்லைகளை பாதுகாக்கிற வேலையை மட்டும் சர்வதேச அமைப்புகிட்ட விட்டுறோம். விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய இதை வச்சு சர்வதேச அமைப்பில் பார்த்துக்கிட்டாங்கன்னா பிறகு நாம் ராணுவத்தை என்ன பண்ணுறது? ராணுவத்தை கலைச்சிடணுமா? ராணுவத்தை கலைக்கணுமா? அதே டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மி வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்மியாக மாற்றுது. எல்லாருமே நம்ம எல்லா வேலைகளும் நமக்கு எத்தனை வேலைகள் இருக்குது. நமக்கு என்ன தேவை இருக்குது? சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், உடுக்கிறதுக்கு துணி வேணும், தங்கி இருக்கிறதுக்கு வீடு வேணும், பிரயாணம் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் வேணும். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கஷ்டமே கிடையாது, சுலபமாக பண்ணிடலாம். இதுக்கு அந்த ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எல்லாத்தையும் ராணுவத்தையுமே பயன்படுத்தா போகுது. யாருமே உழைக்க தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்மளே பங்குக்கு என்னங்கன்னா எல்லாருமே ஒரு 5 வருஷம் ராணுவத்தில் உழைச்சா போகும். சில நாடுகளே இருக்குது, எல்லாருமே ராணுவத்தில் சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. அதே நம்ம ஒரு 5 வருஷம் உழைச்சா போகும். ஏன்னா நமக்கு தேவை ரொம்ப குறைவு. இப்போ இந்த காலத்தில் ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சியெல்லாம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இந்த கலப்பேசிக்கு விழுந்துக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வினாடியிலே ஒரு ஏக்கர் கணக்கில் விழுற மாதிரிலாம் மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது. தட்டிவிட்டால் போகும், அது பாட்டு உருளுக்கு தள்ளிடுவோம். அது மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கு மிஷினரி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது. அதனால எல்லாருமே வந்து ஒரு ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருமே ராஜாவுக்கு பிள்ளைகள் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுட்டா போதும், நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும், ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு ஹைஜீனிக்காகவும் வாழ்ந்துட்டா போதும். நம்ம வந்து ரொம்ப உழைச்சி நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ அதனால என்னன்னா இந்த ராணுவத்தையே வந்து எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றினா போதும். இப்போ இதை நான் என்ன